Namaste. Greetings to all of you. Grandmaster Chavakaksarluடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice. இந்த பர்டிகுலர் புத்தகத்துல on குருங்கிற டாபிக்ல நம்ம பல நாட்களா படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நேத்து சொன்ன சூத்ராவோட ஒரு தனி எக்ஸ்பிளனேஷன் மாதிரி displaying the picture of the guru. அதை நேற்று 5 பாயிண்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதுல ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் பத்தி ஒரு அதிக விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னொரு வீடியோ பண்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தோம். அதை இன்னைக்கு பார்க்கலாம். Displaying the teacher's picture. Place the photo of the guru on the east wall, not facing the east wall. இது நேற்று சொன்ன சூத்ரா. இந்த சூத்ராவோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தேவைப்பட்டதுனால இன்னைக்கு அடிஷனலா ஒரு புது வீடியோ மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். நேற்று சொன்ன அந்த 5 பாயிண்ட்ல 2 பாயிண்ட்ல நம்மளுக்கு கொஞ்சம் அதிகம் விளக்கம் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ நம்ம திரும்ப பண்றோம். இந்த செய்தி என்னது? கிழக்கு செவர்ல குருவோட படத்தை வைங்க, நாட் ஃபேசிங் தி ஈஸ்ட் வால். அதாவது எந்த செவரு கிழக்க பார்த்த மாதிரி இருக்கோ அந்த செவர்ல வைக்க வேண்டாம், கிழக்கு செவர்ல வைங்க. அதுக்கு நேற்று எக்ஸாம்பிள் சொன்னது இது கிழக்குனா இந்த செவர்ல நீங்க மாசப்படம் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதுல கன்ஃபியூஷன் எங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வம்சமா கோவில் எல்லாமே கிழக்கு பார்த்து தானே சாமி இருக்கு, நாங்க மேற்கு பார்த்து தானே இல்ல வடக்கு பார்த்து நின்று தானே நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம். இப்ப புதுசா நீங்க மாத்தி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க வீட்லயும் முதல்ல கிராண்ட் மாஸ்டர் ஸ்கூலுக்குள்ள நம்ம வர்றதுக்கு முன்னாடி, பிராணிக்கலிங்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பூஜை ரூம் கிழக்கு பார்த்த செவர்ல தான் சாமி படங்கள் வச்சிருந்தோம். அப்படின்னா கோயில்ல எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி கிழக்கு இந்த பக்கம் இருக்குன்னா இந்த வெஸ்ட் வால்ல சாமி படம் வச்சிருப்போம். இங்க நம்ம பாக்குறதுலாம் மேற்க பார்த்து நின்று இல்ல வழக்க பார்த்து நின்று நம்ம சாமி கும்பிடுற மாதிரி தான் வச்சிருந்தோம். கிராண்ட்மாஸ்டர் சிவகாக்சருடைய பிளானிக் ஃபெங்ஷுய் அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண உடனே இந்த கிழக்கு செவர்ல வைக்கிறதுக்கான நன்மைகள் மிக அதிகமா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, ஏன் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொல்லாம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொல்றேன், அனுபவ ரீதியா நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு திசையில இருந்தும் ஒரு குறிப்பிட்ட வகையான எனர்ஜி நம்மளுக்கு வருது. அத விளக்கமா சொன்னோம் அப்படின்னா, கிழக்கு பக்கத்துல நம்ம எல்லா ஜீவராசிகளுக்கும், பூமி மட்டும் இல்ல சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் தேவையான உயிர் சக்தி, பிராண சக்தி, ஜீவ சக்தி கொடுக்கக்கூடிய எனர்ஜி கிழக்கு திசையில இருந்து சூரியன் கிட்ட இருந்து வருது இல்லையா? இப்ப நீங்க கிழக்க பார்த்து நிற்கும் போது இயல்பாவே அந்த எனர்ஜி நீங்க ரிசீவ் பண்றீங்க. உங்க மூளையும் நரம்பு மண்டலமும் இது புரிஞ்சுக்கலன்னா கூட நீங்க எந்த திசை நோக்கி நிக்கிறீங்களோ அந்த திசையிலேருந்து வரக்கூடிய அந்த தேவன், அந்த லார்ட்ஸ், அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்றோம். ரைட்? அதோட போக குருவோட படத்தையும் நீங்க வைக்கிறீங்க. அப்ப டபுள் ஸ்ட்ராங்கான எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஆகுது. அதனால கிழக்கு வால் சொல்றாங்க. ரைட்? நாட் ஃபேசிங் தி ஈஸ்ட் வால். நாட் ஃபேசிங் தி ஈஸ்ட் வால்னா கிழக்க பார்த்த மாதிரி இருக்கு செவர்ல வைக்க வேண்டாம். அப்படின்னு நீங்க பாக்குறது மாறும். நீங்க மேற்கு திசை பார்த்து நிக்கிற மாதிரி இருக்கும். மேற்கு திசையில இருந்து வரக்கூடிய எனர்ஜி வேற, வடக்கு திசை, தெற்கு திசையில இருந்து வரக்கூடிய எனர்ஜி வேற. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அந்த 8 திசைகளுக்கும் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வகையான எனர்ஜியை கொண்டு வருது. ரைட்? இந்த கிழக்குல வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத பட்சத்துல நம்ம என்ன சார் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படி கேட்டீங்கன்னா, இல்லாத பட்சத்துல நம்ம வடக்கு செவர்ல வைக்கலாம். இது ஏன் நம்ம நேற்று சொல்லல? நேற்று சொன்ன சூத்ரால இது கிடையாது. இப்போ இது என்னுடைய விளக்கம், அதுவும் மாஸ்டர் கிட்ட நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். இது தனியா நம்ம ஒரு வீடியோவா போட்டோம். சூத்ராக்கான எக்ஸ்பிளனேஷனா இது கொண்டு வரல. நான் புரிஞ்சுக்கிட்டதுனால என்னோட அபிப்பிராயங்களை நான் ஷேர் பண்றேன். கிராண்ட் மாஸ்டர் சொல்லும் போதும் இதுதான் சொல்லி கொடுத்தாங்க. ஒண்ணு, கிழக்கு வால்ல வைங்க. கிழக்கு வால்ல வைக்கிறதுக்கு வசதி இல்லாத பட்சத்துல வடக்கு திசையில இருக்கக்கூடிய செவர்ல நீங்க வச்சுக்கலாம். இல்ல வடக்கு திசையில நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வளமை வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த திசை நோக்கி வச்சிருப்பாங்க. வாசகத்துல ஆன்மீகமா முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, மேலும் பல வெற்றிகள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க,
ஞானம் வளமை வரணும்னு நினைக்கிறவங்க அவங்க கிழக்கு பார்த்து நிற்பாங்க. ஸோ குருவோட படத்தை நீங்க ஈஸ்ட் வால்ல இருக்கக்கூடிய செதர்ல வைக்கும் போது, அதுவும் படத்தை தலைக்கு மேல வைக்கும் போது மிக மிக அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டபுள் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி, டபுள் இல்லை இன்னும் பல்வேறு வகையான அடிஷ்னல் பெனிஃபிட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது நல்லது. நேற்று சொன்ன சூத்ரால 5வது சூத்ரா ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை நீங்க மாஸ்டரோட படத்தை இல்ல குருவோட படத்தை நீங்க ஹால்ல அந்த மாதிரி உங்க லிவிங் ரூம்ல வச்சிருக்கீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு உங்க வீட்டுக்கு தெரியாத ஒருத்தவங்க வராங்க, ஆர் கெஸ்ட் உங்களை பத்தி ரொம்ப அவங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன குருவை ஃபாலோ பண்றீங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்த உடனே அந்த படத்தை பார்த்து ஏதாவது குறை சொல்லிடக்கூடாது. சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த எனர்ஜி பவுன்ஸ் ஆகி மேல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வேதனை வந்தா உங்களுக்கும் நீ கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுடைய குடும்பத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு வேலை தெரியாத பட்சத்துல அவங்க நெகட்டிவா பேசினா கூட அதுவும் அவங்களுக்கு கெடுதல் வரக்கூடாதுங்கிறதுக்காக கிராண்ட் மாஸ்டர் சொன்ன செய்தி என்னன்னா, கோல்டன் கிளாத் சில்க்னால ஆனது, அதுல நீங்க போட்டுக்கலாம். அப்ப ஒரு வேலை நெகட்டிவா போட்டா கூட அந்த சில்க் எனர்ஜியை ரெசிஸ்ட் பண்ணும். ரெசிஸ்ட் பண்ணும்போது அவங்க நெகட்டிவா சொன்னது அந்த படத்துக்கு வராம பர்ன்ஸ் ஆகி வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களோட நெகட்டிவ் கர்மாவை குறைக்கிறதுக்கு இது உதவி செய்யும். குறிப்பா குருவோட குரு கிராண்ட் மாஸ்டர் சிவகாசுரோட குரு லார்ட் மகா குருஜி மேலிங் அவங்களுடைய படம் சில பேர் குருவோட படத்து மேல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி படத்தெல்லாம் கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி கோல்டன் கிளாத் போட்டு வைங்க. இல்ல உங்க பூஜை ரூம்ல நீங்க மட்டும்தான் பயன்படுத்துவீங்கன்னா அந்த இடத்துல வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் மாஸ்டர் எங்களுக்கு முன்னாடி செய்தியா சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்க நேர்ல இருந்து கேட்ட பக்கத்துல இருந்து கேட்ட செய்தியை உங்களுக்கு சொல்றோம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை குறிச்சு வச்சுக்கோங்க. விஷ் யூ a great day. நமஸ்தே.